மத்த மாங்கல்யம் ரெகுலர் யூஸ் பண்ணுறது தான் தெரியும் உங்களுக்குல்ல. ராமம், ரெட்டை ராமம், ரெட்டைப்பட்டை, ஞானக்குழாய், இதெல்லாம் வந்து இப்படி வாங்கிட்டு போவாங்க. ஒரு ஒரு பீஸ் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. மஞ்சள் கயிற்றுல பொறுத்து அவங்களே போட்டுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு உண்டான பேக்கிங் இந்த மாதிரி வாழை சீப்புலாம் பாருங்கள், எல்லாமே பேக்கிங்கில் இருக்கும். பேக்கிங்கில் இல்லைன்னா அப்போதைக்கு எடுத்து கவரில் போட்டு கொடுத்துருவோம். அது வேறு. ஃப்ரீயாக இருக்கப்போ பேக்கிங் பண்ணி வச்சுருவாங்க இது மாதிரி. இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையானது இது ரெட்டை பொட்டு, பொட்டு மாங்கல். உங்களுக்கு தேவையானது ஏதாவது இதில் காமிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? லட்சுமி காசு நீங்கள் வேணும்னு 2 பீஸ் மட்டும் வேணும் கிட்ட கூட இப்படியே கூட நான் பாக்கெட்டோட அனுப்பிச்சிடுவேன். இது இந்த குட்டி பொட்டு, கருப்பு பாசி போட்டு குட்டி பொட்டு போப்பாங்க இல்லையா, எப்படி குட்டி லட்சுமி காசு இருக்கோ அதே மாதிரி குட்டி பொட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. குட்டி பொட்டு, குட்டி பொட்டு தெரியுதுங்களா? இது ரொம்ப குட்டி, இது அதுக்கு அடுத்த குட்டி, இது அதுக்கு அடுத்து பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை போட்டு போடுவாங்கள்ல, அவங்க வந்து இதில் ஒன்று இதில் ஒன்று போடுவாங்க. இது ஒரு பெருசு, இது ஒரு சின்னது போடுவாங்க. அப்புறம் இந்த மணி, கருப்பு மணியில் இடையில லட்சுமி காசு பொட்டு தாலிலாம் போட்டு போடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இந்த மாங்கல்யம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறாங்க, இன்னும் நிறையா இருக்குது தெரியாதது, நிறையா இருக்குது. இந்த மாதிரி குண்டு கூட 2 பீஸ் அப்படி போட்டு வச்சுருவோம். எல்லாத்தையும் 2 பீஸ் இப்படி ஒரு இது வாங்குவாங்க. இது ஒன்று, இது ஒரு தாலி, ஒரு குண்டு, ஒரு நாணக்குழாய், இந்த பாருங்க நாணக்குழாய், இப்படி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போடுவாங்க. என்ன ஒரு காசு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அப்படி காசு இந்த பாருங்க, அவ்வளோதான். 3 பாக்கெட்டு இப்படி அனுப்பிவிட்ருவோம். ஸோ கஸ்டமர் வந்து கேட்டால் டக்குன்னு அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேக்கிங் பண்ணி பக்காவாக. இதுக்குள்ளே போனால் எல்லாம் கிடைக்குங்க. என்னென்ன வேணும், டாலர்ஸு அதெல்லாம் இது மாதிரி அப்படியே அடுக்கி செப்பரேட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் நம்ம. நீங்கள் கூட ஜுவல் வீட்டில் வந்து கவரிங் நகை சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி வைங்க, அப்படின்னா கருக்காமல் இருக்கும். டெய்லி வேர் பண்ணுறது பேக் பண்ண வேண்டாம், இவ்வளோ அட்டையெல்லாம் போட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே அப்படியே போட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். இப்படி அட்டை போட்டு பேக் பண்ண முடியாது, பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி வச்சுருங்க. ஸோ டாலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? இவர் யார் அப்படின்னா விநாயகர். இந்த டாலர் வந்து விக்கிரகம் மாதிரி குட்டியாக இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த மாடல். இதை அப்படியே நீங்கள் பேபி செயினுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு ஓட விட்டுட்டு போட்டுக்க வேண்டியதான். இது ஆண்களுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், பெண்களும் போட்டுக்கலாம். அந்த சரடு மாடல் செயின் அல்லது இந்த இப்போ நியூவாக வந்திருக்க பட்டை சரடு, ஸோ இதிலலாம் இதை விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது பயங்கர டென்ட்ரியான ஒரு டாலருங்க. இது எல்லோரும் விரும்பி கேட்கக்கூடிய டாலர்ஸ், சரிங்களா? இந்த மாடல் முருகன் எது இருந்தாலுமே இந்த மாடல் வந்து நல்லா மூவ் ஆகும். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் டாலர் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை செயினில் கோர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கோர்த்து அனுப்பிடுவோம். இந்த டாலர் பாருங்கள்,